மத்திய அரசு நிதியை காரணம் காட்டி தனியார் பள்ளிகளுக்கு தமிழக அரசு துணை போவதாக கூறி சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய மாணவர் சங்கத்தினர் கைது செய்யப்பட்டனர். தனியார் பள்ளிகளுக்கு ஆதரவாக தமிழக அரசு செயல்படுவதாக கூறி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தை இந்திய மாணவர் சங்கத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் முற்றுகையிட முயன்றனர். தமிழ்நாடு மாணவர்களுக்கு ஒதுக்க வேண்டிய ஆர்டிஐ நிதியை உடனடியாக மத்திய அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். மத்திய அரசு நிதியை காரணம் காட்டி தனியார் பள்ளிகளுக்கு தமிழக அரசு துணை போவதாக குற்றம் சாட்டினர். டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட சென்ற மாணவர்களை போலீசார் கைது செய்ய முயன்றதால் மாணவர்கள் மற்றும் போலீசாரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட முயன்ற மாணவர்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்தனர். பொதுவாக ஒன்றிய அரசாங்கம் பிஎம்சி திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டாதான் நாங்கள் ஒட்டுமொத்த நிதியை தருவோம் என்று சொல்லி 2154 கோடி ரூபாய் பணத்தை நிறுத்தி வைத்திருக்கிறது. அந்த நிதியோடு சேர்ந்துதான் ஆர்டிஐக்கு வழங்க வேண்டிய ஒன்றிய அரசு நிதியை நிறுத்தி வைக்கிறது. ஆனால் ஒன்றிய அரசு பணம் தரலன்னு சொல்லிட்டு அதை காரணம் காட்டிட்டு தமிழ்நாடு அரசு இந்த ஆண்டுல கட்டாய கல்வி உரிமை சட்டம் ஆர்டிஐ 25% பல ஸ்கூல்ல இன்னைக்கு பிரைவேட் ஸ்கூல்ல இன்னைக்கு மாணவர்கள் சேர்க்கை என்பது நடத்தப்படல. குறிப்பா இந்த ஆண்டுல கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மாணவர்கள் அப்ளை பண்ணிருக்காங்க. ஆனா சேர்ந்த மாணவர்களுடைய எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா மிக மிக சொப்பன எண்ணிக்கையில தான், குறைந்த எண்ணிக்கை தான் இருக்கு. இன்ன வரைக்கும் எத்தனை மாணவர்கள் சேர்ந்திருக்கிறாங்கிறத கூட இன்னைக்கு வெளியிடப்படல. அப்ப தனியார் மையத்திற்கு ஆதரவாக தமிழ்நாடு அரசு துணை போகுதுங்கிற ஒரு கேள்வியை தான் நம்ம குற்றச்சாட்டா வைக்கிறோம்.